ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். நம்ம இன்றைக்கி முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். வாட்டர்மெலன் திவாகர் எனப்படும் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடையில ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். போலீஸார் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு. அந்த விஷயத்துக்காண்டி தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். இந்த வாட்டர்மெலன் திவாகர் பல்வேறு நபர்களை தரக்குறைவாக பேசுகிறது, யூடியூப் சேனல்ஸை அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறங்கிற பேரில் போயிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு இன்டர்வியூ பாதையிலே நிப்பாட்டிட்டு ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகேவா? இது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? பொதுமக்கள்கிட்ட, அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்கிட்ட, அதுக்கப்புறம் நேரடியாக சினிமா பிரபலங்கள்கிட்ட, சின்னத்திரை நடிகர்கள்கிட்ட இவனோட அந்த ரீச் குறைய குறைய இவன் போய் சண்டை இழுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் எப்பவும் எப்படி தப்பிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுவான். இப்போ பெயில் வாங்கினாலும் அதை சொல்லி தான் பெயில் வாங்குவான். ஓகேவா? ஆனால் இந்த முறை காவல்துறையினர்கிட்ட போயிட்டு டைரெக்டாக வம்பிழுத்துட்டான். அதாவது இவனை சரி பாவம்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க. இவன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, ஆனால் வார்ன் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, போய் நேரடியாக காவல்துறையிட்டே முட்டுறது, அந்த ஸ்டேஷனில் இருக்க காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கமிஷனர் அலுவலகத்துக்கு மனு போட்டிருக்கான். அப்போது கமிஷனர் அலுவலகத்துக்கு மனு போயிருச்சு. போன உடனே கமிஷனர் அலுவலகத்தில் பார்த்துட்டு இது என்னென்னு விசாரிக்கும் பொழுது, நடந்த விஷயத்தை அந்த ப்ரோக் சேனல் இவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவங்க அந்த ஃபுட்டேஜை காமிச்சிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜில் எப்படின்னு என்னென்னா, ஒரு ஆள் இன்டர்வியூ விட்டு போகிறாருன்னா அவர் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சரி நான் இன்டர்வியூ விட்டு போகிறேன், இந்தாங்க உங்கள் பேமெண்ட்டு, நீங்கள் என் வீடியோ போடக்கூடாது, அதேமாரி போட்டிங்கன்னா நான் உங்கள் மேலே டெஃபமேஷன் கேஸ் போடுவேன். இதுதான். இல்லாமல் கேமரா உடைக்கவோ, இல்லாமல் அங்கே உள்ள ஊழியர்களை தாக்கவோ கூடாது. ஆனால் இவன் அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணணும். இவன் முதல்ல கேமரா உடைச்சிட்டான், ஊழியர்களை தாக்கிட்டான். ஓகேவா? கேமராவை உடச்சி அந்த டிஸ்பிளே திரும்பி உடச்சாச்சு, ஊழியர்களை தாக்கியாச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் நடந்ததுனால இவனுக்கு ஒரு பயம் கொடுத்துருச்சு, எப்படி நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கன்ட்டு. உடனடியாக இப்போ வந்த வழி, இப்போ நீங்கள் ஒரு பில்டிங்குள்ளே போகிறீங்க, எப்படி வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அந்த வந்த வழியில் போகாமல் அந்த பில்டிங்கில் கீழே பேண்ட்ரி இருக்குது, அந்த பேண்ட்ரியில் போயிட்டு கத்திக்கிட்டு இருந்திருக்கான். அங்கே கூட ஒரு அம்மா கூட பேசிருந்துச்சு, நம்ம போன வீடியோவில் கூட போட்டுருந்துருப்போம். சார் பிக் பாஸில் தான் நடிக்கிறீங்கன்னு நினச்சோம், ஆனால் அதை விட அதிகமாக நீங்கள் இதில் நல்லாவே நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருந்துச்சு. இப்போ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் தான் நீ நடித்த, பிக் பாஸில் தான் ஜெயிலுக்குள்ளே கிடந்தேன்னா, ரியல் லைஃப்லேயும் இப்போ ஜெயிலுக்குள்ளே கிடக்க போகிறாரு வாட்டர்மெலன் திவாகர். மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கார். எதுக்காக அப்படின்னா, பல பிரிவுகளின் கீழ் அதில் சொல்கிறேன், அதாவது தனியார் சேனல்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தது, தனியார் சேனல் ஊழியர்களை தாக்கியது, தனியார் சேனல் ஊழியர்களை தரைக்குறவாக பேசியது, காவல்துறையினரை வேலை செய்ய விடாமல் தடுத்தது, இத்தனை பிரிவுகளின் கீழே வாட்டர்மெலன் திவாகர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. இது நீங்கள் நினைக்கலாம், சார் இப்படிலாம் சொல்லாதீங்க சார், அந்த வெளியில் சுற்றி நியூஸ்லேயே வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் போன வாட்டி என்கிட்ட எவிடன்ஸ் கேட்டீங்க, போன வாட்டி எந்த நியூஸ் சேனலும் இதை கவர் பண்ணல. இந்த வாட்டி என்னன்னா, இவன் இப்போ தான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கான். அதனால உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்வது பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் ஸ்டேஷனில் கைது பண்ணியிருக்காங்க. இனிமேல் இவன் ஜாமீன் வாங்கி வெளியில் வருவான். வந்தால் இனிமேல் போலீஸ்ட்டு அடக்கி வாசிப்பான் பாருங்கள். முன்னாடி எப்படின்னா, முதலமைச்சர்கள் ஐஸ் வைக்கிறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்பான். இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் ஐஸ் வைக்கிறதுக்கு மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அப்படிமா. அதுக்கு இப்போ இனிமேல் அதே மாதிரி வெளியில் மாண்புமிகு தமிழ்நாடு காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைப்பான். ஏன் தெரியுமா? இனிமேல் இது தெரிஞ்சு வச்சு, நம்ம எங்கேனாலும் வாழை ஆட்டலாம், காவல்துறையிட்ட வாழை ஆட்டக்கூடாதுன்னு. நீங்கள் நம்ம எல்லாருமே சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ராப்பகலை உழைக்கக்கூடிய நபர்கள். ஒரு சேனல்ஸ் போயிட்டு எவ்வளோ வசதியானவனாக இருந்தாலும் ஒரு சேனல் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த சேனலுக்கு உண்டான இழப்பீடை பார்ப்பாங்கல்ல. உண்மையிலே அந்த சேனலுக்கு பயங்கரமான இழப்பு என்னென்னா, 2.5 லட்ச ரூபா கேமரா, கிட்டத்தட்ட அந்த டிஸ்பிளே உடச்சிட்டான். டிஸ்பிளே அதை சரி பண்ணணும்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே சேர்ந்து தான் சரி பண்ணணுமா, நான் விசாரித்த வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த டிஸ்பிளே இப்படி திருக்கி உடச்சதுனால அதில் உள்ள அந்த லாக் எல்லாமே போயிருக்கும். ஸோ டோட்டல் ஃப்ரேம் தான் சேஞ்ச் பண்ணணும். 50,000 to 70,000 வரைக்கும் ஆகும் அதுக்கு. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவன் எவ்வளோ பெரிய இழப்பு அங்கே ஏற்படுத்திட்டு அவங்க மேலேயே திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அவங்க இந்த இதெல்லாம் காட்டி இந்த வீடியோலாம் காட்டியிருக்காங்க. ஏன்னா அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அது ஒரு ஆஃபீஸு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சிருக்காங்க, யார் முதல்ல தாக்கியிருக்கான்னு காமிச்சிருக்காங்க, இவனை அடைச்சி தான் வச்சுருக்காங்க. அவன் போட்ட வீடியோலேயே பார்த்தீங்கன்னா யாரும் அவனை அடிக்கலை, அவன்கிட்ட ஃபோனை தான் பிடுக்குறாங்க. ஏன்னா இவன் சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான், அதனால ஃபோனை தான் பிடுக்குறாங்க. ஆனால் இவன் என்னை தாக்குறாங்க, என்னை கொல்ல வராங்கன்னு கூட இவன் சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ மக்களாகி உங்களுக்கு இவ்வளோ அருமையான நியூஸு, இவ்வளோ சந்தோஷமான நியூஸை சொன்னேன். என்னையே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். நன்றி.